வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான இந்த கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துனா போதும். ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். ஒரு கட்டு புதினா இலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும். இந்த புதினாவை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 2 தரம் கலந்து விடணும். கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப சுலபமான முறையில் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த புதினா கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த புதினா கிரேவியோட வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி உள்ளே போட்டால் புதினா முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.